ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றமானது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலையுடைய கடைசி கட்ட நேரத்தில், அதாவது ஜூலை இறுதியில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சனி மற்றும் புதன் பெயர்ச்சி காரணமாக இந்த 3 ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டானது அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போதும் சரி, இல்லை மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மாற்றமானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நிச்சயமா ஏற்படுங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகிறது, எந்த 3 ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஜோதிடத்தின்படி ஜூலை மாதத்தின் கடைசி வாரம் மிகவும் சிறப்பான வாரமாக கருதப்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்காங்க. இதன் விளைவாக தான் சில ராசினியர்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவதாக கிரகங்களின் இளவரசனும் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியுமான புதன் ஜூலை 24ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க உள்ளதாக ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லியிருக்காங்க. அதன் பின் ஜூலை 27ஆம் தேதி நீதிமான் சனி பகவான் மீனராசில வக்கரமான நிலையில பயணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கம்தான் 12 ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். குறிப்பாக 3 ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஜூலை இறுதியில நடக்கக்கூடிய சனி புதனுடைய நிலை மாற்றங்களால் அதிர்ஷ்ட மலையில நனைய போகும் ராசி நேயர்கள் யார் யார் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம். முதலாவது ராசி நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களை சொல்லி இருக்காங்க. ஜூலை இறுதியில நடக்கும் சனி புதன் நிலை மாற்றங்களால் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடன் செய்வீங்க அப்படின்னு குறிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. பணி புரியக்கூடிய நேயர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பரம்பரை சொத்துகளால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருப்பதாக சொல்லி இருக்காங்க. இதன் மூலம் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனி மற்றும் புதன் பகவானுடைய இந்த சேர்க்கை காரணமாக நிறைய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில புதிதாக நிகழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிதுன ராசினியர்கள் இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை நீங்க நிச்சயமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் தானாகவே உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இரண்டாவது அதிர்ஷ்டகார ராசினியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களை சொல்லி இருக்காங்க. ஜூலை இறுதியில் நடக்கும் சனி மற்றும் புதனுடைய நிலை மாற்றங்களால் சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்க மட்டும் லாபத்தை பெற போறீங்க அப்படின்னு குறிப்பாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ சிம்ம ராசினியர்கள் ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில பல அடிகளை தாண்டி வந்திருப்பீங்க.
அது உடல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரிங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறாக தான் இந்த ஒரு பயிற்சி காரணமாக உங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டில் அமைதி இப்ப அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேர்ந்திடலாம். இதனாலதான் பண பிரச்சனை சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்துல மிகுந்த சந்தோஷமாக, மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமா நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3வது ராசி நேயர்களா விருச்சிக ராசி நேயர்கள் இருக்காங்க. ஜூலை இறுதியில் நடக்கக்கூடிய சனி புதனுடைய நிலை மாற்றங்களால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்தின் கடைசி வாரம் நீங்க எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா இருக்க போகிறது. ஜூலை இறுதி முதல் இந்த ராசினியர்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து நிதி ஆதாயங்கள் நீங்க நினைத்து பார்க்காத ஒரு சமயத்துல உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதன் மூலம் பணப்பிரச்சனை ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் சம்பந்தமாக கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பெற்று தரும் அப்படின்னு குறிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பா நன்றாக யோசித்து செய்யுங்க. வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை செய்தாலும் நன்றாக யோசித்து செய்வதுதான் நல்லது. பணி இடத்தில் புதிய பொறுப்புகள் இந்த நேரம் உங்களை தேடி வரப்போகிறது. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இருக்கிறது. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலில் இதுவரை நீங்க சந்தித்து வந்த தடைகளும் இந்த காலகட்டத்தில் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசினியர்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதா என்பதை நிச்சயமா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அதிசயங்களும் அந்த மாதிரி யோகங்களும் தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை ஜோதிட ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சனி மற்றும் புதன் பகவானுடைய இந்த நிலை காரணமாக கண்டிப்பா எந்தெந்த ராசினியர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.